ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 100 நாள் நோட்டீஸ் டிப்ஸ் நம்பர் 21. டிப்ஸ் நம்பர் 21ல என்ன பார்க்க போறேன்னா, நிறைய லேடிஸ்ல என்ன பண்ணுவாங்க, பிளவுஸ் போடும்போது ஷோல்டர் நிக்காது, நிக்காம இறங்கி இறங்கி போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஷோல்டர் புடிச்சு 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 மேல தூக்குவாங்க, மேல இழுத்து இழுத்து விடுவாங்க. அந்த இழுத்து விட முடியல சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ண இழுத்து விடுவாங்க. அதுவும் சும்மா நம்ம இழுத்து இழுத்து விடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பின் எடுத்து இங்க கொக்கி அண்டை பிடிச்சி இழுத்து பிடிச்சி பின் குத்துவாங்க. அந்த மாதிரியும் தேவையில்லை, அதையும் பண்ண தேவையில்லை. இந்த இழுத்து இழுத்து விட வேண்டிய அவசியமா இல்லை இனி. அதே மாதிரி டெய்லர்ஸும் சொல்றேன் நானு, கட்டிங் போடும் போதும் ஸ்டிச் பண்றவங்களும் கொஞ்சம் பார்த்து கரெக்டா இருந்தீங்க, கரெக்டா ஸ்டிச் பண்ணாலும் கரெக்டா கட் பண்ணாலும் சூப்பரா இதெல்லாம் இந்த கரெக்ஷன் எல்லாம் சரி பண்ணலாம். அது என்ன தப்புன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துருங்க. டெய்லரிங் சம்பந்தப்பட்ட எனி கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ டிப்ஸுக்கு போலாம். எதனால இந்த தப்பு வருதுன்னு சொல்றேன். ஏன் அந்த தப்புன்னா, எப்பவுமே ஷோல்டர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மேல இருந்து கீழே டவுனா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பாத்தீங்கன்னா நார்மலா வந்து என்ன ஷோல்டர் அளவோ அதோட 1/4 இன்ச் எடுத்து 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுவோம். 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணாம 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணோம்னா அப்போ வந்து இந்த பிரச்சனை வரும். அப்ப என்ன ஆகும், இந்த ஸ்டிச் பண்றோம். ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆம்குள்ள ப்ளவுஸ் டைட்டா ஃபிட்டா நிக்கும் போது அப்ப என்ன ஆகும், இந்த இடம் மட்டும் நகர்ந்து 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 ஷோல்டர் வரும். அப்ப நகர்ந்து நகர்ந்து வர சொல்லிட்டு அவங்க இழுத்து இழுத்து பிடிப்பாங்க. பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ளவுஸ் இந்த இடம் ஃபுல்லுமே லூஸ் கொடுக்கும், லூஸ் ஆயிடும். அவங்க என்னதான் பாத்தீங்கன்னா அவங்க பண்ண தப்பு என்ன, ஒரு 1/4 இன்ச் தான் இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா வச்சு இங்க கட் பண்ணி கட் பண்ணிட்டாங்கன்னா சொல்றேன்னா, இந்த ஆம்ஹோல் ஷோல்டரான எக்ஸ்ட்ராவா 1/4 இன்ச்சு போட்டு கட் பண்றதுக்கு பதிலா 1/2 இன்ச்சா எடுத்து கோடு போட்டு கட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இந்த மாதிரி இந்த தப்பு வரும். இந்த தப்பு வந்துச்சுன்னா ஃபுல் ப்ளவுஸும் வேஸ்டா போயிடும். அப்ப என்ன ஆகும், நீங்க என்னதான் ஷேப் எல்லாம் கரெக்டா பார்த்து பார்த்து தைச்சு கொடுத்து நெக்கெல்லாம் பார்த்து பார்த்து அழகா தைச்சு கையெல்லாம் சூப்பரா அழகா தைச்சு ஊத்தி பின்னாடி பேக்ல டிசைன் கூட பண்ணிருக்கலாம், நல்லா பண்ணிருக்கலாம். எல்லாம் பார்த்து பார்த்து நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கூட இந்த சின்ன ஒரு ப்ராப்ளத்தால அவங்க ப்ளவுஸ் சூட் ஆகாது. அப்ப என்ன, நான் காண்டி போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க இழுத்து இழுத்து போடுவாங்க. இப்ப நிறைய பேர் எல்லாம் நாட்டு இல்லாம ப்ளவுஸ் போடுறது கிடையாது, நாட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நாட்டு வேணுன்றவங்க நாட்டு வச்சு போடுறவங்களா இருந்தா அதை நாட்டு கட்டி இழுத்து பிடிச்சி கட்டி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நாட்டு வைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இது நல்லா ஷோல்டர் புடிச்சு சும்மா வலிச்சுட்டே இருக்கணுமே சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா பின்னா எடுத்து பிளவுஸை இழுத்து பிடிச்சி ஃபர்ஸ்ட் கொக்கியாண்டு போடுற இடத்துல நல்லா இழுத்து பிடிச்சி பின்ன குத்திப்பாங்க. பின்ன குத்தும் போது அப்ப என்ன, அப்ப ஃபிட்டா நிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிட்டா இருக்கும். பின்னு குத்துறவங்க இங்க ஷோல்டர் அகலாது. ஆனா ஷேப் நல்லா இருக்கா பார்த்தா ஷேப் நல்லா இருக்கா, ஷேப் லூஸா இருக்கும், அது கிராஸ் ஆயிடும், சரியில்லாம இருக்கும், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த பிளவுஸை போட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகாது. சரி என்ன பண்றது, இந்த பிளவுஸ் போட்டு தானே ஆகணும், இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் போடணுமே சொல்லிட்டு அப்படிதான் போடுவாங்க. தவிர அந்த பிளவுஸ் போடணும், பிளவுஸ் போட சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு